ஒரு தடவை எனக்கு கை தட்டி உற்சாகப்படுத்து பாப்போம். சூப்பர். ஓகே 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 சரி ஓகே. இந்த பாரு லிசன். சூப்பர், வெரி குட். சரி, உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு காமிச்சிட்ட அப்படிதானே? சரி, வெரி குட். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். உன்னை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா, 2 வரிகள்ல நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு, இறைவன் படைத்த ஓவியம் நீ. சரியா? இறைவன் படைத்த ஓவியம். உன்னை தீட்டி மெருகேற்றவும் முடியும், கிறுக்கி கிழித்து போடவும் முடியும். சரியா? சோ நீ யார் கையில இருக்கன்னா, ஆசிரியர்களாகிய எங்களுடைய கையில இருக்க. சரி, இப்ப நீ வந்து சரி யாரெல்லாம் பேசிட்டியோ டிஸ்டர்பன்ஸ் ஒன்னு கூட்டினா என்ன செய்வாங்க? நீ பாட்டி நான் சொல்ல. ஓகே குட். ஓகே லிசன், கவனிச்சுக்கோ. இப்ப நீ பாத்த அப்படிதானே ஃபர்ஸ்ட் டிராமா உனக்கு ஆக்ட் பண்ணி காமிச்சாங்க. அந்த டிராமால நீ ரோட் சேஃப்டி, வெரி குட். ரோட் சேஃப்டி எப்படி இருக்கணும், எப்படி போகணும்னு தெரிஞ்சுட்ட. செகண்ட் வந்து என்ன செஞ்சாங்க? சேம் அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல உனக்கு என்ன பண்ணாங்க? ஒரு டிராமா நடிச்சு காமிச்சாங்க, அப்படிதானே? வெரி குட். வெரி குட், நடிச்சு காமிச்சாங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, நமக்கு ரோட்ல எப்படி போகணும், ரெட் கலர் லைட்டுக்கு என்ன மீனிங், கிரீன் கலருக்கு எல்லோ கலருக்கு எல்லாம் என்ன மீனிங் தெரிஞ்சாலும், ஆனா என்ன செய்ய மாட்டான்னா, ஒரு 2 பேரால பாதைய ஒழுங்கா ரோட்ல என்ன செய்ய முடியாது, நடந்து போக முடியாது. யார் அந்த 2 பேரு? என்னது? முருகானந்த. சரி ஓகே. சரி ஓகே லிசன். சரி, நீ பாரு ஒரு நிமிஷம். நான் பேசும்போது நீ அமைதியா இருக்கணும், நீ பேசும்போது நான் அமைதியா இருப்பேன். ஓகேவா? சரி, நீ ஆன்சர். மேம் வந்து ஓகே சொன்னா நீ என்ன செய்யணும்? ஸ்டாப் ஆயிடணும். அதுக்கப்புறம் நீ பேசும்போது நீ பேசணும். சரி ஓகே. சோ 2 பேர் மட்டும், நீ சொன்ன நிறைய பேரு உண்மைதான், என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, என்ன ரூல்ஸ் தெரிஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒண்ணு யாரு அப்படின்னா, வெரி குட், எக்ஸலென்ட், ஸ்டாண்ட் அப். அது கிளாப் பண்ணுங்க எல்லாரும் நல்லா. வெரி குட், சூப்பர். என்னமா? வெரி குட், ஸ்டாண்ட் அப். கிளாப் பண்ண உனக்கு நல்லா. சரி, வெரி குட். சிரா, இங்க இருக்கிற எல்லா உன்னை பார்த்து அந்த கவிதை சொன்ன அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லாருமே அறிவில் சிறந்த குழந்தைகளா நீங்க என்ன செய்றீங்க, இருக்கீங்க. ஏன் அப்படின்னா, வெளியெல்லாம் கொஸ்டின் கேட்டோம்னா உங்க அளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, சரியாகவும் துணிச்சலா வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. சோ அப்ப நீங்க அறிவான குழந்தைங்க தானே? சரி, உங்களுக்கே நீங்க நீங்க செஞ்சுக்கோங்க, தட்டி கொடுத்துக்கோங்க ஷோல்டர்ல. சூப்பர். சரி ஓகே. நான் இப்ப வந்து என்ன செய்ய போறேன்னா, உனக்கு தெரிஞ்சுக்கோ, என்ன செய்ய முடியாது, ஒழுங்கா ரோட்ல கடந்து போக முடியாத 2 பேர். ஒண்ணு குடியாரர், இன்னொன்னு என்ன செய்வாங்கன்னா மொபைலுக்கு அடிக்டா இருக்கிறவங்க, மொபைல் போன் அதிகமாக யூஸ் பண்றவங்க, அப்படிதானே? சரி, நான் உனக்கு ஒரு உண்மையான ஒரு கதை சொல்ல போறேன். இது வந்து உண்மை சம்பவம். இப்போ அந்த அதுல வரக்கூடிய அந்த வரக்கூடிய கரண்ட்ல என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இருக்காங்க. கவனிச்சுக்கோ, இது உண்மையா நடந்தது, நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஒரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பாரு, முன்னால அமைதியா இருக்கணும். அப்ப நான் போகும்போது சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு போவேன். ஓகேவா? சரி, அப்பா சரி ஓகே 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 கௌரி. சரி, அவங்களுக்கு ஒரு அம்மா சரியா? அம்மா வந்து வீட்டுல வந்து என்ன செய்வாங்க, வீட்டுல என்ன செய்வாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் பிள்ளைங்க
பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தையும் சரியா. சோ 2 பேர் இருக்காங்க. சோ 2 பேர் இருக்காங்க அந்த பிள்ளைங்க. இந்த அப்பா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா எவ்வளவு வருமானம் கொண்டுட்டு அதுக்கு ஈக்குவலா என்ன செய்வாங்கன்னா நல்ல போதைக்கு அடிமையா என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. இப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்க, ஒரு உனக்கு தெரியும் இருந்து இங்க என்ன செய்வாங்க சர்ச்சுக்கு போவீங்களா, அதே மாதிரி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எல்லாருமே ஆகஸ்ட் என்ன செய்வாங்க 14th 15th 16th 3 days என்ன செய்வாங்க அந்த சர்ச்சுக்கு போவாங்க. உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் இது, வந்து எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே மாற்றம் இல்லாத உண்மையா நடந்த சம்பவம். அந்த அவங்க கடைசியில அந்த மகனிடம் கேட்ட ஒரு சாட்சியை தான் உனக்கு சொல்றேன், சரியா. சோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணாங்க, பைக்லயே அப்பா அம்மா 2 குழந்தைங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. போகும்போது என்ன செஞ்சாங்கன்னா அவங்க அப்பா போகிற வழியில மது அருந்தக்கூடிய ஒரு இடத்துல இறங்கி என்ன செஞ்சுட்டாங்க, மது அருந்திட்டாங்க. இவங்க அம்மா வந்து என்ன சத்தம் போடல. ஏன் அப்படின்னா வழக்கமா எப்பவுமே அவங்க அப்பா வேலைக்கு போவாங்க, ஈவினிங் நல்லா குடிச்சு வீட்டுக்குள்ள வந்து படுத்து தூங்கிடுவாங்க. சோ அதே மாதிரி குடிச்சாங்கன்னா அவங்க அப்பா வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு ஸ்டெடி மைண்ட் செட்ல இருப்பாங்க அப்படிங்கறத மாதிரி நினைச்சிட்டு அவங்களும் சத்தம் போடல. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற மோட்ல வழக்கமாக குடிக்கிறத விட அதிகமாக அளவுக்கு அதிகமான என்ன செஞ்சுட்டாங்க, போதைப் பொருளை குடிச்சிட்டாங்க. சோ இதனால என்ன பண்ண முடியலன்னா அவங்க ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணி பைக்கை ஓட்ட முடியல. சோ பைக்ல யாரெல்லாம் போறா, அம்மா 2 குழந்தைகள் அந்த அப்பாவோட என்ன செஞ்சுறாங்க சேர்ந்து போறாங்க. கொஞ்சம் தூரம் பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு போய்கிட்டே இருக்காங்க. எதிராக என்ன செய்யுது அப்படின்னா ஒரு லாரி வருது. இந்த லாரிக்கு அவங்க அப்பாவுக்கு என்ன செய்யல, கண்ணு தெரியல, கண்ணு மிரட்டிட்டு. ஏன் அப்படின்னா நல்ல ஃபுல் போதை என்ன செஞ்சு மிரட்டி வண்டியை உள்ள கொண்டு விட்டுட்டாங்க. விட்டதுல என்ன ஆயிட்டு அப்படின்னா கீழே 4 பேர் விழுந்துட்டாங்க. ஸ்பாட்லயே அந்த அப்பா வந்து என்ன செஞ்சுட்டு நல்லா அவங்களுக்கு தலையில அடிபட்டு அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஹாஸ்பிட்டல் ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சுட்டு அப்படின்னா அவங்களுக்கும் கால் அடி, அந்த குட்டி பாப்பாவுக்கும் கால்ல அடிபட்டுட்டு அந்த பாப்பாவுக்கு அதுல அந்த ஒரு காலே போயிட்டு லெப்ட் காலே என்ன செஞ்சுட்டுன்னா போயிட்டு அவங்க அம்மாவுக்கு கால்ல பின்னால் உட்கார்ந்து இருந்ததுனால கால்ல அடிபட்டு இருந்துச்சு. ஆனா என்ன செய்யணும், அவங்களால காலை ஒழுங்கா வச்சு நடக்க முடியாத அளவுலதான் என்ன செஞ்சாங்க ரெக்கவர் பண்ணி வந்தாங்க. தப்பிச்சது யாரு அப்படின்னா அந்த குட்டி தம்பி மட்டும்தான் சின்ன சின்ன காயங்களோட. ஏன்னா அம்மாவுக்கு அப்பாவுக்கு இடையில அவன் உட்கார்ந்து இருந்தான். அதனால சின்ன சின்ன காயங்களோட அவன் என்ன செஞ்சுட்டானா தப்பிச்சு வெளியே வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெக்கவர் ஆகி வராங்க. இப்ப வெளியே யாரெல்லாம் வர்றேன்னா அப்பா இறந்துடுறாங்க ஸ்பாட்ல தலையில அடிபட்டதுனால. அது மட்டும் கிடையாது, அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல ஹாஸ்பிட்டல்ல. ஏன் அப்படின்னா அந்த யாரெல்லாம் மது அருந்தி இருக்காங்களோ அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்கன்னா கண்டிப்பா என்ன செய்ய முடியாதுன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. அந்த போதையினுடைய எல்லாமே குறைஞ்ச உடல்ல இருந்து எப்ப குறையுதோ குறைஞ்ச பிறகுதான் என்ன செய்ய முடியும்னா அதனால அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் என்ன செய்யல, கொடுக்க முடியல. சோ அப்பா இறந்துடுறாங்க. இப்போ அம்மாவும் காலில் அடிபட்டதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, காலை சரிச்சு நடந்து வெளியே வராங்க. தங்கச்சிக்கு இடது காலே கிடையாது. அந்த தம்பி மட்டும்தான் என்ன செய்யறான் அப்படின்னா உடல்ல வந்து சின்ன சின்ன காயங்களோட வெளியே வரான். சோ இப்ப இந்த அம்மா வந்து என்ன செய்யறாங்க, ஆல்ரெடி இவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க. இவங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க அப்பா கொண்டுட்டு வர வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் ஆணுச்சு, சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் போய் என்ன செஞ்சாங்க உதவி கேட்டு பார்த்தாங்க. எல்லாம் எவ்வளவு நாள் செய்வாங்க. சோ நீங்களே என்ன செஞ்சீங்க, உங்க பிள்ளைங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கைவிடப்பட்டுட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு நாங்க ஒரு சின்ன தொழில் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் தீப்பெட்டி ஒட்டுவாங்க. உங்களுக்கு தெரியும் தீப்பெட்டி பாக்ஸ் அப்போ வந்து ஒட்டுவாங்க. சோ அந்த வேலையை செஞ்சு 2 குழந்தைகளையும் வளர்க்காங்க. சின்ன பாப்பாவுக்கு என்ன செய்யணும், கால் ஊனமாயிட்டு. சோ இந்த அண்ணன் மட்டும் என்ன செய்யறாங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அந்த தம்பி வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அங்க ஸ்கூல்ல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு 2 நண்பர்கள் கிடைக்குது. உங்களை மாதிரி ஸ்கூலுக்கு வராங்க 2 நண்பர்கள் கிடைக்குது. அதுல இந்த 3 பேரும் என்ன செய்யறாங்கன்னா அந்த அந்த பையன் அவங்க கூட இருக்கக்கூடிய 2 ஃப்ரெண்டு எல்லாமே அவனை நல்லா மோட்டிவேட் பண்ணி நம்ம நல்லா படிக்கணும், நம்ம பெரிய டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா குறிக்கோளோட படிக்காங்க. சோ இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த 3ல வந்து ரமேஷ், சோ இந்த அண்ணன் ஒண்ணு, இன்னொரு குமார், இந்த 3 பேர் இருக்காங்க. சோ இந்த குமார் என்ன பண்றான்னா இந்த அண்ணன் கிட்ட போய் சொல்றான், நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டுல வந்து அம்மாட்ட இருந்து என்ன செய்யும் பண்டை வாங்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்றான். சோ முதல்ல என்ன பண்றான்னா அவங்க அம்மா வேலை பாக்குற இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா திருட ஆரம்பிக்கிறான் இந்த தம்பி. சோ திருடிட்டு வர அம்மா வந்து என்ன செஞ்சிடறாங்க, இவனோட இப்படி அவங்களே வந்து அப்பா இல்லாம குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்து
இது இவ்வளவு வைக்கிற அமௌண்ட் காணாமன்னு சொல்லி கண்டுபிடிக்காங்க. இதை தான் மகன் தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு கடைசியில என்ன செய்யறாங்க, அவனுக்கு அடி கொடுத்துடுறாங்க. உடனே என்ன பண்றான், ஸ்கூல்ல வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ்ட ஷேர் பண்றான், எங்க அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, நான் இப்படி எடுத்தத நான் என்னடா பண்ணேன், என் வீட்டுலதான்டா திருடுனேன், என்ன செஞ்சுட்டாங்க, எங்க அம்மா அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து சொல்றான். உடனே நண்பன் சொல்றான், அடி தாங்க முடியா, நான் ஒரு சூப்பரா ஒரு முட்டாய் இருக்கு, அந்த முட்டாய் மட்டும் சாப்பிட்டா போதும்டா, நம்ம அடிச்சதும் நமக்கு தெரியாது என்ன செஞ்சுட்டு இருப்போம், அப்படியே நம்ம வானத்துல ஃபிளை பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கான். அந்த சாக்லேட் எப்படி இருக்கு அப்படின்னா ஒயிட் கலர்ல இருக்கு. நீ சாப்பிடுற ஸ்விங்கம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சாப்பிடுவேன், வாயில வச்சு ஒரு ஸ்விங்கமா, சோ அந்த மாதிரி சாப்பிடுவேன். சோ அதே மாதிரி என்ன செஞ்சிருக்கு, ஒயிட் கலர்ல மினி பாக்ஸ் டைப்ல என்ன செய்யுதுன்னா இருக்கு. சோ இந்த அண்ணன் என்ன செய்யறான், அடுத்தது இதை சாப்பிட்டு பார்க்க, ஆஹா இது அவன் சொன்ன மாதிரியே என்ன செஞ்சிருக்கு, பெயின் கில்லர் போல, உடம்புல என்ன செய்யற வழியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன செய்யறான், தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு எப்பெல்லாம் காசு கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன செய்யறான், அந்த நண்பனுடைய உதவினால வாங்கி சாப்பிடுறான். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவனோட இருக்கக்கூடிய இன்னொரு நண்பன் சொன்னேன் அவனுக்கு வந்து தெரியுது, நீ வந்து என்ன செய்யற, நீ சாப்பிடுறது தப்பு, இது ஒரு மோசமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சுட்டி காட்டுறான். நம்ம படிப்பு வான் கூப்பிடுறான். இவனால என்ன செய்ய முடியல, மீண்டு வர முடியல இந்த விஷயத்துல இருந்து. காரணம் என்னன்னா, அது போதைப் பொருள். அது ஒரு வகையான மாணவர்கள் மத்தியில போடக்கூடிய ஒரு வகையான போதைப் பொருள். சோ அந்த அண்ணன் யூஸ் பண்ணனால என்ன செஞ்சுட்டான், அடிக்ட் ஆயிட்டான். இப்போ ஒரு நாள் என்ன பண்றான் அப்படின்னா, இதே மாதிரி அந்த போதைப் பொருளை வாயில வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றான். அம்மா சொல்றாங்க, இந்த குட்டி தங்கச்சி பாத்துக்கோ, ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, வெளியே போறாங்க. போதைப் பொருள் சாப்பிட்டு இருக்கான். சாப்பிட்டதுனால இவனுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது, யார் அடிச்சு யார் எது பண்ணனாலும் அவனுக்கு தெரியாது. ஆல்ரெடி அவன் என்ன செய்ய மாட்டான், தரையில நிக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீலிங் இல்ல, மிதந்துட்டு இருக்கான். தங்கச்சி வந்து என்ன செய்யறா அப்படின்னா, என்ன செய்யறான்னா, அண்ணா என்னை கொஞ்சம் தூக்கி கொண்டு போய் என்ன செய்ய அப்படின்னா, அந்த கால் அவளுக்கு ஊனமா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நடக்க முடியல, தூக்கி கொண்டு பெட்ல கொண்டு வையின்னு சொல்றா. இந்த அண்ணன் என்ன பண்றான்னா, தூக்கிட்டு போய் பெட்ல வைக்கிறதா நினைச்சிட்டு தொட்டிக்குள்ள தண்ணி, முழு தண்ணி டப்பால கொண்டு உள்ள போட்டுறான். குட்டி பாப்பாங்கிறதுனால அவளால வெளியே எந்திரிச்சு என்ன செய்ய முடியல, வர முடியல. அந்த பொண்ணு வந்து கத்துக்கிட்டே இருக்கு, இவன் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அவனுக்கு தெரியல அங்க என்ன நடக்குன்னே தெரியல. சொந்த தங்கச்சி என்ன செஞ்சாச்சு, தொட்டிக்குள்ள போட்டாச்சு. அவங்க அம்மா வரும்பொழுது தங்கை வந்து எப்படி இருக்கான்னா, தண்ணிக்குள்ள தொட்டியில அப்படி முழு உடலாக என்ன செஞ்சிட்டு இருக்கா, மிதந்துகிட்டு இருக்கா. போதையினால ஒண்ணு அவங்க அப்பா இறந்தாச்சு. இப்ப இவன் போதைப் பொருள் பயன்படுத்துறதுனால அடுத்தது யார் இறந்திருக்கா, சகோதரியும் இழந்தாச்சு. இப்ப இருக்கிறது அம்மாவும் இவனு மட்டும்தான். இப்ப அம்மா பாக்காங்க, இவன் போதைப் பொருள் யூஸ் பண்ணது தெரியல அவங்களுக்கு. ஐயோன்னு சொல்லிட்டு எப்படின்னு கேட்கும் போது அவன் தெரிஞ்ச பிறகு சொல்றான், ஐயோ தெரியலையம்மா, அவன் தங்கச்சி எனக்கு கூட்ட தெரியாது, அது தெரியாது, இது தெரியாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிடறான், சமாளிச்சு அந்த விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். சரியா, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யறான், ஒரு ஸ்கூல் காலேஜஸ் லெவலுக்கு வந்துடுறான். இவனால அந்த போதைக்கு என்ன செய்ய முடியல, அடிமையில இருந்து வெளியே வர முடியல. தொடர்ந்து பயன்படுத்தினதுனால இவன் என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டான்னா, அவனுக்கு சுத்தமா அதுக்கு அடிக்ட் ஆயிட்டான். காலேஜ்ல ஃபீஸ் கட்டலன்னு சொல்லிட்டு அவனை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க, வீட்டுல போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அனுப்பி விட்டுட்டாங்க. அவங்க அம்மா காலேஜுக்கு கட்ட கொடுத்த ஃபீஸை ஃபுல்லா இவன் வாங்கி வாங்கி இப்படி போதைக்கு என்ன செஞ்சுட்டான், சாப்பிட்டுட்டு அடிமையாயிட்டான். கடைசியில என்ன பண்ணுனான்னு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. வீட்டுல வந்து அம்மாட்ட காசு கேட்டிருக்கான். எதுக்குன்னு கேட்கும் போது, இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும், ஆல்ரெடி உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே இந்த வருஷத்துலயே நான் உனக்கு 3 தடவை அனுப்பிட்டேன், நீ என்ன பண்ற, ஃபீஸ என்ன பண்ணுன அப்படின்னு அவங்க கேட்காங்க. அப்ப வந்துட்டு அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு வாக்குவாதத்துல அதிகமா, ஏன்னா அவன் ட்ரக் யூஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கான் உள்ளேயே, அவனால பேச முடியாம என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு தள்ளிட்டான். ஓங்கி தள்ளினதுல அங்க சுவத்துல இருந்த ஒரு ஆணியில அவங்க அம்மாவுடைய தலையில அடிக்கப்பட்டு அவங்க அம்மா ரத்த கோரையா அதுல படுத்துட்டு இருந்திருக்காங்க. அவனுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அவங்க அம்மா கீழே விழுந்து தலையில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு, அது பக்கத்துலயே அவன் படுத்து கிடந்திருக்கான். சோ அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பார்த்து என்கொயரி எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் அவன் தங்கச்சியை கொன்னதும் இவன் தான் அப்படிங்கறது என்ன செஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு, சோ நல்லா தெரியாம இப்ப என்ன அப்படின்னா பாளையங்கோட்டை சிறைச்சாலையில இருக்கான். அவனுக்கு நண்பனா இருந்து நீ நல்லா படின்னு அவனை ஊக்குவிச்சு அந்த தம்பி என்ன பண்றான்னா, அவன் சைக்காலஜி முடிச்சுட்டு கவுன்சிலிங்காக ஒவ்வொரு சிறைச்சாலையா போய் அவன் கவுன்சிலிங் கொடுக்குறான். மாணவர்கள் மத்தியில இந்த மாதிரி நீங்க போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் சொல்லி அவன் அவேர்னஸ் கொடுக்குற அவன் வந்து யதார்த்தமா பாளையங்கோட்டை சிறைச்சாலை போகும் பொழுது என்ன செய்யறான்னா, அங்க அவன் மீட் பண்றான். இப்போ அவனுக்கு அவன் நண்பனே கவுன்சிலிங் கொடுத்து அவன் இந்த போதைப் பொருள் பழக்கத்துல இருந்து என்ன செஞ்சுட்டானா, வெளியே வந்துட்டான். ஆனா என்ன பண்ண முடியலன்னா, இறந்து போன அவங்க அப்பாவையும் அவனால காப்பாற்ற முடியல, அவனால இறந்து போன அவன் சகோதரியும் அவனால என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. அவங்க அம்மா யாரையுமே அவனுக்கு என்ன செய்ய முடியல, திரும்பி கொண்டு வர முடியல. இன்னைக்கு அவன் எப்படி நிக்கான்னா, எல்லாராலையுமே கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாம ஒரு அனாதையாக
உலகத்துல எல்லா மனிதர்களும் இருக்காங்க, ஆனா அவனுக்கு யாருமே இல்லாத ஒரு தனி மரமாக என்ன செஞ்சுட்டு இருக்கான், இன்னைக்கு இருந்துட்டு இருக்கான். சோ இது வந்து ஒரு கதை இல்ல, உண்மையா நடந்த இது. இந்த கேரக்டரோட உண்மையான பேர் அர்ஜுன். சோ அந்த தம்பியை நான் மீட் பண்ணேன். அவனுடைய எமோஷனல் வந்து அந்த அளவுக்கு அஃபர்ட் ஆனுச்சு. எனக்கு யாருமே இல்லையாக்கா, என் அம்மாவே எனக்கு கையால நான் வந்து உயிரோட வாழ தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அன்னைக்கு அவன் புலம்பிட்டு இருக்கான். அதனால என்ன செஞ்சுக்கணும், ஒரு நிமிஷம் நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். நம்மளே என்ன செய்யணும், யார் எது கொடுத்தாலும் எதையும் என்ன செய்ய சாப்பிடாதீங்க, சரியா? நமக்கு வந்து யாரு நமக்கு நல்லது தருவாங்களா, தரமாட்டாங்க. மத்தவங்க யார் எது கொடுத்தாலும் அது எக்ஸஸான ஒரு விஷயம் தான், அப்படிதானமா? சோ அதனால என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் யாராவது அதுக்கு அடிக்டா இருந்தாங்கன்னா என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஸ்கூல்ல யாருக்கிட்ட சொன்னா உங்களுக்கு கம்ஃபர்டா இருக்கு அவங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு முறையான ஒரு கவுன்சிலிங் கொடுத்து என்ன செய்வாங்க, சரி செஞ்சிடலாம், சரியா? சோ எல்லாத்துல இருந்து என்ன செஞ்சிருக்கு, விடுபடுறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. இழப்புகளுக்கு முன்னால என்ன செஞ்சுக்கோங்க, ஒண்ணு இழந்து போயிட்டுனா திருப்பி பெற முடியாது, சரியா? இழப்புகளுக்கு முன்னால என்ன செஞ்சுக்கோங்க, உங்களை நீங்க விடுவிச்சுக்கோங்க. சரி, உனக்கு ஒரு சின்ன கவிதை சொல்றேன், சரியா? இன்னொரு கவிதை. விளையும் பயிர் முளையிலே தெரியும், விளையும் பயிர் முளையிலே தெரியும், விளையாத விளையிலே தெரியும், சரியா? தென் என்ன அப்படின்னா, பிறந்தோம் மறைந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் சாதித்தோம் என்ற சரித்திர பகுதியை உன்னோடு இணைத்துக் கொண்டு பூவோடு சேர்ந்து நார் மணப்பது போல, பூவோடு சேர்ந்து நார் மணப்பது போல உன்னோடு சேர்ந்த பிறர் வாழ்வும் மணக்கும். இவ்வுலகத்திற்கு தேவை ஒழுங்கினமானவள் அல்ல, முத்து பவளம் மாணிக்கம் இது போல மிதிப்படுறதும் ஒரு வகையான கற்கள் தான். இதுல நீ எந்த கற்களாக இருக்க போகிறாய் என்பதை நீயே யோசித்துக்கொள். எனவே கிடைத்த புதையல் கல்வி, அரிதான பொக்கிசம் அது, அடைய முனைந்திடு அனைத்து முன் கைவசம். தேங்க்யூ.